ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். பிக்சல் லேபில் எப்படி ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பிக்சல் லேபில் கீழே ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேசிக்காக ஒரு சில ஃபாண்ட்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம க்ரியேட்டிவாக ஒரு டெக்ஸ்டெல்லாம் வந்து ஆட் பண்ண முடியாது. நமக்கு தேவையான ஸ்டைலிஷான ஃபாண்ட்டை எப்படி இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். மை ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஸ்டைலான ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, dawfont.com. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டாப் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா, அதுக்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட்டு கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு சில ஃபாண்ட்டோட நேம் தெரிஞ்சது அப்படின்னா மேலே சர்ச் பாக்ஸில் வந்து அந்த ஃபாண்ட்டோட நேமை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணியும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 100% ஃப்ரீ தான். நான் இப்போ இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகுது. பொதுவாக ஃபாண்ட் எல்லாமே வந்து ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக அடிஷ்னலாக இன்னொரு ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், இசட் ஆர்கைவர். இந்த ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. நம்ம கடைசியாக டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஜிப் ஃபைலாக இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு டைம் வந்து அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்து TTF அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தெரியுதுங்களா? அந்த ஃபாண்ட்டோட நேம் கொடுத்துட்டு .ttf அப்படின்னு இருக்குது. அதுதான் வந்து ஃபாண்ட்டு, ஓகேங்களா? இல்லைனா அந்த மாதிரி A அப்படின்ற சிம்பிள் வந்து இருக்கும். அதுதான் ஃபாண்ட்டு. அதை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போது அந்த ஃபாண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல காப்பி இல்லைனா கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இதை நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனியாக ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளேயே வந்து ஒரு ஃபோல்டரை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர் அப்படின்றத கொடுத்துட்டு நான் இதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெக் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஃபாண்ட் அந்த ஃபோல்டருக்கான நேம், சரிங்களா? இப்போ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா பேஸ்ட் பண்ணணும். கீழே வந்து ரவுண்டாக அந்த பேஸ்ட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் அப்படின்றது பேஸ்ட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே டெக் டிப்ஸில் தான் நான் அந்த ஃபாண்ட் அப்படின்றத வச்சுருக்கேன். அந்த ஃபாண்ட்டை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். மை ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃபோல்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஒரு டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்றது எங்கே இருக்குது, அந்த ஃபோல்டர் அப்படின்றத கரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டவுன்லோட் அப்படின்றது இங்கே இருக்குது. டெக் டிப்ஸ் அப்படின்றது இது தான். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஆட் டைரக்டரி அப்படின்றத ஒரு டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அந்த ஃபோல்டர் அப்படின்றது ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணாலும் சரி, அந்த டெக் டிப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணல, அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மை ஃபாண்ட்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் கடைசியாக டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் இது தான். இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபாண்ட்டை என்னால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தமிழ் ஃபாண்ட்டு இல்லை உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஃபாண்ட்டையும் வந்து டாஃப் ஃபாண்ட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது இப்படி தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.